लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते उल्लासपल्लवितपालित सप्तलोकी निर्वाह कोरकितनेम कटाक्षलीलाम् श्रीरंगहर्म्यतल मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियमाश्रयामः आकारत्रय संपन्नाम् अरविंद निवासिनीं अशेष जगदीशित्रीं वंदे वरदवल्लभाम्. பகவானை எப்போதும் அனுக்கிரகிப்பவனாக ஆக்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருமான் நம்மை ரட்சிக்கிறார் என்றாலே அதற்கு பிராட்டி புருஷகாரம் பண்ணுகிறாள்னு சொல்லுவார்கள். பகவானிடத்தில் இருக்கும் கருணையை கிளப்பி விடுபவள், அவனுடைய கோபத்தையே மாற்றுபவள், அடியார்களுக்காக எப்போதும் இறைஞ்சுபவள். பிராட்டி பெருமானோடே எப்போதும் கூட இருப்பது அவர்களுடைய ஆனந்தத்துக்காக மட்டுமல்ல, நம் போன்றவர்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக. எப்போதேனும் நாம் பெருமானிடத்தில் சரணம்னு போய் நின்றால், அப்ப மகாலட்சுமி அருகில் இல்லாமல் போனால் நம்முடைய பாபங்கள் கண்ணில் பட்டு பெருமான் தண்டிக்கலாம். ஆனால் அவள் அருகில் இருந்தால் பாபங்களையே பார்க்காத வண்ணம் பெருமானை கருணை உள்ளவனாக ஆக்குகிறாள். அதனாலதான் அடிக்கடி நாம லக்ஷ்மி தேவியும் பகவானும் சேருகிறார்கள்ங்கிற கல்யாணத்தை கொண்டாடுகிறோம். சீதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், ஸ்ரீனிவாச கல்யாணம், அதே போல லக்ஷ்மி கல்யாணம். முதல்ல ஏற்பட்டது லக்ஷ்மி கல்யாணம். கிருதயுகத்திலேயே அமிர்த மதனம் நடந்தது. தன் பெரிய வடிவை எடுத்துக்கொண்டு பெருமாள் பார்க்கடலை கடைந்தார். அதிலிருந்து அமுதம் உண்டாச்சுது. அமுதில் வரும் பெண்ணமுதான மகாலட்சுமியும் பிறந்தாள். அனைத்து தேவர்களும் பார்த்திருக்க செய்தே லக்ஷ்மி பெருமானுடைய திருமார்பில் ஏறினாள், அமர்ந்தாள். அதுவே லக்ஷ்மி கல்யாணம்ங்கிற சரித்திரம் நேற்றைக்கு கடைசியா பார்த்தோம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தில் பராசரர் மைத்ரேயருக்கு சரித்திரம் சொல்லி வரும்போது சிருஷ்டியை பற்றி சொல்லி முடித்தார். சிருஷ்டமான ஜகத்தை எங்கு கொண்டு போய் வைக்கன்னு ஸ்வயம்புவமனுக்கு சந்தேகம். அப்ப வராகாவதாரம் செய்தார்னு பார்த்தோம். பிற்பாடு தேவர்கள் அசுரர்கள் ஆகியோர் பிறந்து இருவருக்கும் எப்போதும் விரோதம் இருந்தது. அதில் ஓர் சமயம் தேவர்கள் வலுத்தார்கள், மற்றொரு சமயம் அசுரர்களுக்கு வலு வந்தது. இதிலே இந்த சமயத்தில் துர்வாசருடைய சாபத்தாலே இந்திரன் லக்ஷ்மி இழந்தான், செல்வத்தை இழந்தான். இழந்த செல்வத்தை மீட்பதற்கு வழி தேடினான். தேவேந்திரன் வந்து பெருமானிடத்தில் பிரார்த்திக்க, தேவர்களெல்லாம் வேண்ட பெருமானே வழி சொல்லிக் கொடுத்தார். நம்முடைய படுக்கையாக இருக்கும் பார்க்கடலை கடையுங்கள். பெரும் கடலை கடைய சின்ன மத்து நாட்டினால் போதாது, மந்திரமலையே மத்தாக நாட்டுங்கள். வாசுகி என்னும் பாம்பை கயிறாகச் சுற்றுங்கள். தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து கடையட்டும். அதிலிருந்து அமிர்தம் உண்டாகும். அமுதத்தை கொடுத்தீர்களானால் ஷாகாவரம் பெறுவீர்கள். உங்களுக்கு பலம் வளரும். அதனால் அசுரர்கள் உங்களை ஏதும் செய்ய இயலாது என்று பெருமான் கூறினார். அதன்படிக்கே தேவேந்திரன் அசுரர்களுடைய சந்தி ஏற்படுத்தி கொண்டு இருவருமாக கடைந்தார்கள். ஆனால் சில காலம் கழித்து கடைய முடியவில்லை, சோர்ந்து போனார்கள். அப்ப பெருமானே நடுவே அமர்ந்து இருபுறமும் கயிற்றை பற்றி கொண்டு தானே கடைந்தார். ஒவ்வொன்றா பொருட்களெல்லாம் சமுத்திரத்தில் உருவாக ஆரம்பித்தது. அதுலதான் கடைசியாக மகாலட்சுமி புறப்பட்டாள். என்ன இந்த சரித்திரம் தான் நாம
அமிர்தமதனம் லக்ஷ்மி கல்யாணம்னு பார்த்து வந்தோம். இதிலே பராசரர் மைத்திரேயருக்கு ஸ்ரீமன் நாராயணனும் ஸ்ரீ என்னும் மகாலட்சுமியும் எப்படி ஒத்தருக்கொத்தர் விட்டு பிரியாம இருக்கார்கள் அப்படிங்கறத ரொம்ப விளக்கமா சாதிக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்லுகிறோம். அதுல ஸ்ரீஹி நாராயண, ஸ்ரீஹியோட நாராயணா சேர்த்தால் ஸ்ரீ நாராயணன் தான் ஆகணும். குறுக்க மத்து என்பது எப்படி வந்தது? ஸ்ரீஹி மதுபூன்னு பிரத்யம், சம்ஸ்கிருத பாஷையிலே பிரத்யம் சேர்ந்து அதற்கு பிற்பாடு மற்றொரு சப்தம் சேர்ந்திருக்கு. ஸ்ரீஹி மதுபு நாராயண கூட்டினா ஸ்ரீமன் நாராயண என்று ஆகிறது. அந்த பிரத்யம் எதுக்கு வந்தது? நித்திய யோகே மதுபுன்னு சொல்லுவார்கள். பிரத்யத்துக்கு ஒரு பொருள் இருக்கும். இப்ப இந்த இடத்துல மது பிரத்யத்துக்கு பொருள் எப்போதும் விட்டு பிரியாதவர்கள். இப்ப இந்த ரெண்டு சப்தத்தாலே இந்த மதுபுங்கிறது ரெண்ட கூட்டுறது இல்லையோ, முன்னாடி ஒரு சொல் ஸ்ரீஹி, பின்னாடி ஒன்னும் நாராயண. இந்த ரெண்டையும் கூட்டி இழுக்கிறது எது? ஒற்றது மதுபு. இந்த மது பிரத்யம் அங்க எப்படி வரும்னால், தான் எந்த ரெண்டு சப்தங்களை கூட்டுறமோ அந்த ரெண்டு சப்தங்களால யார் கூறப்படுகிறார்களோ அல்லது எந்த பொருள் கூறப்படுகிறதோ அந்த பொருளோ ஆளோ எப்போதும் பிரியாதவர்களா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான் இந்த மதுப்புங்கிற பிரத்யம் வரும். அப்ப ஸ்ரீஹியன் நாராயணாங்கிறதையும் மதுப்பு கூட்டுறதுனால் அந்த ரெண்டு பேரும் எப்போதும் விட்டு பிரியாதவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் நித்திய யோகம், யோகம்னா சேர்க்கை, நித்திய யோகம்னா எப்போதும் சேர்ந்திருத்தல். மகாலட்சுமியும் பெருமானும் விட்டு பிரியாமல் எப்போதும் சேர்ந்திருக்கிறபடியால் ஸ்ரீமன் நாராயணன் என்ன அவர் கூறப்படுகிறார். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பார் நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். இறையும் அகலகில்லேன், ஒரு வினாடி பொழுது கூட உன் திருமார்பை விட்டு பிரிய மாட்டேன் என்று இருக்கிறாளாம் மகாலட்சுமி. அதை பற்றித்தான் ரொம்ப விளக்கமா பராசரர் இங்கே சொல்லிருக்கார். நாராயணன்கிற சப்தத்துக்கு பொருள் என்ன? ஆபோ நாரா இதி புரோக்தாக, ஆபோவை நரசூனவக, தண்ணீர் ஆபகா. கிழியே பார்த்தோம். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் பிறந்தது. ஆகாசம், ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேராபக, அத்ய பிருத்திவி, இதெல்லாம் உருவாச்சுன்னு பார்த்தோம். திரும்ப அடி இப்ப சொல்ல போறது இல்ல, நேத்திக்கு சொன்னதை அப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. அப்ப நடுவில் தண்ணீர் ஆபகா, அந்த தண்ணீரை பெருமாள் படைக்கிறார். படைச்சுட்டு அதுக்கு நாரன்னு இப்ப பேர். ர நர நார, நரா ஜாத்தானி தத்துவானி, பகவானிடத்திலிருந்து மொத்த தத்துவங்களும் உருவாருது. அதுல தண்ணீர் ஒண்ணு, நார சப்தம் தண்ணீரை குறிக்கும். அதை படைத்து விட்டு அதையே அயனமாக கொண்டிருக்கிறார். அயனம்னா ஆசிரியம், இருப்பிடம்னு பொருள். நாரத்தை அயனமாக கொண்டிருக்கிறபடியால் நாராயணன். நாரத்தை அயனமாக கொண்டிருக்கிறார் நாராயணன். நாரம்னா தண்ணீர், அயனமாகனா இருப்பிடமாக. அப்ப தண்ணீர் கடலில் சயனித்துக் கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ஆபோ நாராயதி புரோக்தாக, ஆபோவை நரசூனவக, அதில் பெருமாள் சயனிச்சென்றிருக்கிறதுனால நாராயணன். அந்த தண்ணீர் கடலே தான் பார்க்கடல். பார்க்கடலில் பையத்துயின்ன பரமன்னு பாசுரமொல்லியோ, அந்த திருப்பார்க்கடல் வாசுதேவன் தன் படுக்கையே கலக்குவதற்கு கடைவதற்கு அனுமதித்தான். பெரிய நீர் படைத்து அங்குறைந்து அது கடை தடை துடைத்துன்னு ஆழ்வாருடைய பாசுரம். பெரும் நீராம் படைத்தான், தண்ணீரை படைத்தான். அப்படி பெரும் நீர்ங்கிறது சமுத்திரம். பெரிய நீர் படைத்து அங்குறைந்து அந்த சமுத்திரத்தில் எப்போதும் வாழ்கிறார். அது கடைத்து அடைத்து உடைத்து, அது கடைத்துன்னு சொன்னா மகாலட்சுமி அடையணுங்கிறதுக்காக கடைந்தார்னு அர்த்தம். அடைத்துன்னு சொன்னா சீதையை ரட்சிக்கணுங்கிறதுக்காக சேத்து கட்டினார்னு அர்த்தம். உடைத்துன்னு சொன்னா தனுஷ்கோட்டின்னு சொல்றமே, தன்னுடைய வில்லின் நுனியால பாலத்தை உடைச்சிட்டாரோ இல்லையோ, அன்னைக்கே பண்ணிட்டார். அதனால இப்போ இன்னைக்கு புதுசா நம்ம அதை பத்தி ஒன்னும் பேசிக்கிறதுக்கே இல்லை. இப்போ சேத்துனா பெருமாளே ஒரு முடிவுக்கு வந்தார். இது இனிமே போக்குவரத்துக்கு ஒத்தருக்கும் உபயோகப்படக்கூடாது, இது புண்ணிய கஷேத்திரமாக இருக்க வேண்டும்.
இதுல ஜலதர்ப்பணம் பண்ணி பாபத்தை எல்லாரும் தொலைச்சுக்கட்டும். ஆனால் இது போக்குவரத்துக்கும் பயன்பட போறது இல்ல. அது எப்போது இருந்தாலும் மக்கள் அது மேல போகக்கூடாது. ஏன்னா பாலமா இருந்திருந்தால் எல்லாரும் அப்புறம் போயிட்டு வர உபயோகப்படுத்துவாளோ இல்லையோ. அன்னைக்கு ஒரு சமுத்திரராஜனிடத்துல கேட்டு தன்னுடைய ஒரு பயனுக்காக பெருமாள் பிரார்த்தித்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு வந்துனால்தான் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்றே பெருமான் தன்னுடைய வில்லின் நுனியாலத்தை உடைத்தார். ஆனா இல்லாம போகணும்னு அவர் சொல்லலே, புண்ணியக்ஷேத்திரமாக இருக்கட்டும்னு ஏற்படுத்தி கொடுத்தார். அதனாலதான் பெரிய நீர் படைத்து அங்குரைந்து அது கடைத்து அடைத்து உடைத்து என்ன ஆழ்வாருடைய பாசுரம். இது நாராயண சப்தத்துக்கு அர்த்தம். முன்னாடி இருக்கிறது ஸ்ரீ, ரெண்டு பேரும் கூட்டி ஸ்ரீமன் நாராயணன். ஒரு மிதுனம், பிராட்டி மகாலட்சுமி பெருமானுடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம்னு ஒரு மரு இருக்கான். இந்த இடத்துல அந்த கருப்பு மருவ பீഠமாக கொண்டுதான் பிராட்டி எழுந்துருளி இருப்பலாம். அவள் எப்படி எழுந்துருளினாள்ங்கிற சரித்திரம் விட்டு பிரியலேன்னு சொல்லட்டமே. நாம கூட சொல்லுவோம், நகமும் சதையும் போல விட்டு பிரியாத நண்பர்கள். தமிழ் கதை எழுதிச்சே போடுவா பாருங்க. நகமும் சதையும் போல என்னால் சாமி எங்கேயானு இடிச்சுட்டு நகம் பேர்ந்து படுத்துனா அப்புறம் ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கும். நகமும் சதையும் போல நகமும் சதையும் போலன்னு சொல்லிட்டோம்னா அப்படி இல்லை. இப்ப இவர் என்னென்ன சொல்ல போகிறாரோ கண்டிப்பா இது விட்டு பிரியவே பிரியாது. எத்தனை உதாகரணத்தை பராசரர் சொல்லியிருக்காரோ அது எதுவுமே மாறாத உதாகரணங்கள். நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீர் அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் துஜோத்தம. ஜெகன்மாதா, ஜகத்துக்கே மாதாவான மகாலட்சுமி நித்திய வேஷா, ஏஷா இந்த மகாலட்சுமி நித்யா, பெருமான விட்டு எப்போதும் பிரிய மாட்டாள். விஷ்ணோ ஸ்ரீர் அனபாயினி, அபாயம்னு சொன்ன பிரிவு, அனபாயம்னு சொன்ன பிரிவின்மை. விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாயினி, விஷ்ணுவுக்கு ஸ்ரீ எப்போதும் விட்டு பிரியாதவள். எப்படி எனில் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் ஜுஜோத்சம. விஷ்ணு எப்படி சர்வகதனாய் எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாரோ யத் ஸ்வபாவஹா தத் ஸ்வபாவா ஏஷா, இந்த மகாலட்சுமியும் அவனுக்கு தர்மபத்னியாக இருக்கிறபடியால் எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள். சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். விஷ்ணோஹோ சர்வகதத்வ சத்யஜானாதி ஸ்வரூப கல்யாண குணாதீனாம் அதிதேச. பகவான் விபுத்வேன சர்வகதः அஸ்யாஹ தச்சக்திவசாத் அணுத்வேபி தத்ர தத்ர சங்கானாத் சர்வகதத்வ முக்தம். விஷ்ணு விபு, எல்லாவிடத்திலும் விபுவா பறந்து விரிஞ்சிருப்பார். அப்ப மகாலட்சுமியும் விபுவா இல்லை, அவள் அணு. நாம் எப்படி அணுவோ அத போல மகாலட்சுமி அணு. ஆனா எப்படி இவளால எல்லா இடத்துலயும் இருக்க முடியறது? விஷ்ணு விபு, அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கார். இவள் அணுவாச்சேனால் அவனுக்கு தர்மபத்ரியோ இல்லையோ, அப்ப அவனால் பெறப்பட்ட சக்தியால் இவளும் எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்கிறாள். விஷ்ணுவுக்கு பகவான் விபுத்வேன சர்வகதா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் விபுவாய் எல்லாவிடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார். ஆனா அஸ்யாக தச்சக்தி வசாத், அந்த பெருமானுக்கு தர்ம பத்னிங்கிறதுனால அவனிடத்திலிருந்து பெறப்பட்ட சக்தி அணுத்வேபி. அப்ப மகாலட்சுமி அணுவாக இருந்தாலும் தத்திர தத்திர சந்தானாத் சர்வகதத்துவ முக்தம் என்றோ ராமானுஜர் காலத்திலேயே எழுந்துருளி இருந்த எங்களாழ்வான்கிற விஷ்ணு சித்தர் அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கார். அப்ப பிராட்டியும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள், அவரும் எந்த இடத்திலையும் நிறைந்திருக்கிறார். ரெண்டு பேருக்கு இருக்கிற சம்பந்தம் சொல்றார். அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி. இதை எது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ வச்சுங்கோ. எப்ப குழந்தைகளுக்கு சொல்ல செய்வோம் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி. வாணின்னா சொல், அர்த்தம்னா பொருள். சொல்லும் பொருளும் எப்பவான்னு பிரியுமா? பிரியாது இல்லையா? இது ஒரு புஸ்தகம்னு சொன்னால் சொல் புஸ்தகம், பொருள் இந்த பொருள். அந்த புஸ்தகம்ங்கிற சொல்லுக்கு இது பொருள். இது ரெண்டு எப்பவான்னு விட்டு பிரியுமா? புஸ்தகம்னாலே அதன் பொருளோட சேர்த்து தான் இருக்கும். காகிதம்னு சொல்லு சொன்னாலே அதன் பொருளோட சேர்த்து தான் இருக்கும். அதுல சொல் மகாலட்சுமியா, பொருள் பகவானா. அவள் எப்போதும் சொல்லாக இருக்கிறாள். அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி. யம் இந்த மகாலட்சுமி எப்போதும் சொல்லாக இருந்து பெருமான் பொருளாக இருக்கிறார். அப்புறம் போதோ விஷ்ணு இயம் புத்தி. புத்தி மகாலட்சுமி. அந்த புத்தியால ஏற்படுகிற போதம் அறிவு இருக்கு பாருங்க. புத்தி, புத்தியினால அறிவு ஏற்படுறது இல்லையோ, புத்தி லக்ஷ்மியா, அறிவு பகவானா. இந்த ரெண்டு பிரியவே பிரியாதே. புத்தின்னு இருந்து ஒன்றை செலுத்தினாலே அறிவு ஏற்பட்டுத்தான் ஆகணும். அதனால புத்தியும் அறிவும் போல சேர்ந்திருக்கிறவா. தர்மோசௌ சத்கிரியாத்வியம்.
தர்மம் லக்ஷ்மி. அதாவது எதெல்லாம் நம்ம அதிருஷ்டமான காரியம் சாதிக்கிறதுக்கு தர்ம காரியம் பண்ணணும் பாருங்க, அந்த தர்ம காரியம்லாம் லக்ஷ்மி. சாதகமான சத்கிரியா யாகாதி காரியங்கள். ஆக தர்மம்ங்கிறது லக்ஷ்மி. அந்த தர்மத்தை நன்னா வளர்த்துக்கணுங்கிறதுக்காக யாகம், யஜ்யம், ஹோமம், நாம சங்கீர்த்தனம் நிறைய பண்ற பாருங்க, அதெல்லாம் பகவான். தர்மம் லக்ஷ்மியாக, யாகாதி கர்மங்கள் சத்கிரியைகள் எல்லாம் பெருமான். ஸ்ரஷ்டா விஷ்ணு இயம் சிருஷ்டி. இயம் சிருஷ்டி, படைப்பு சக்தி இவள்தான். படைப்பாளி அவன்தான். படைப்பாளின்னு சொல்லச்சேவே அவர் படைப்பு சக்தியோட கூடி இருக்கணும் இல்லையோ? ஏன் சுவாமி இல்லாட்டா என்ன? இப்போ படைப்பாளின்னு சொன்னா படைப்பு சக்தி இருக்கணுமானால் இருந்தாகணுமே. இல்லைன்னா அவரை படைப்பாளிங்கிற சொல்லால குறிக்க மாட்டோம். எப்ப ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருந்தார், நல்லா வேலை பார்ப்பார், நல்ல உழைப்பாளி, இல்ல ஓய்வு எடுத்துனுட்டார், வீட்டோட இருக்கார், அந்த சப்தம் வராது. அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த சப்தத்தை உபயோகப்படுத்துருவோம். உயிரோட நன்னா ஓடி ஆடின்னு இருக்கார் மனிதன், பேசுவார், விழுந்துட்டார், அப்புறம் அதே பேர் வைப்பாளன்னா அதுக்கு பேரை மாத்தி விடுறோம் இல்லையோ? இது போறச்சே இங்க இருந்து ஆஸ்பத்திரி கூட்டின்னு போறச்சே கூட்டின்னு போனாலான்னு கேட்பா, திருப்பி அழைச்சின்னு வந்துட்டே எடுத்துன்னு வந்துட்டாளான்னு தான் கேட்பா. கூட்டின்னு வந்திடா திருப்பி கூட்டின்னு வந்திடான்னு கேட்க மாட்டோம். ஏன்னா போறச்சே ஆத்மா இருந்தால் வரச்சே இல்லைன்னு அர்த்தம். அப்ப அங்கேயே சப்தமே மாறி போச்சு பாருங்க. போகிறச்சே ஒரு சொல்லு, வரச்சே வேறொரு சொல். ஏன்னா போகிறச்சே அது சரீரம், வரச்சே அது மிருதமான பிரேதம். சப்தமே மாறி போறது இல்லையோ? எதுக்கா இருந்தாலும் லோகத்திலே சப்தமும் பொருளும் ஒன்னாத்தான் இருக்கும். அப்படித்தான் லக்ஷ்மியும் பெருமானும் சேர்ந்திருக்கிறார்கள். ஸ்ரீ பூமிஹி பூதரோ ஹரிஹி சந்தோஷோ பகவான் லக்ஷ்மிஹி துஷ்டிஹி. துஷ்டி லக்ஷ்மி. துஷ்டினா போருங்கிற உள்ளம். துஷ்டி லக்ஷ்மி, போருங்கிற உள்ளத்தால ஏற்படுற மகிழ்ச்சி பகவானா. அலம்புத்தி, போருங்கிற புத்தி பிராட்டி. போருங்கிற புத்தி இருந்ததுனாலே மகிழ்ச்சி வந்துடும். அந்த மகிழ்ச்சி தான் பகவான். அப்ப இந்த ரெண்டு ஒட்டின்னு இருக்கும்னு அர்த்தம். போருங்கிற புத்தி இருந்தாலே மகிழ்ச்சி இருந்துதான் ஆகணும். போருங்கிற புத்தி இல்லைனாலே தானே துக்கம் இருந்துதான் ஆகணும். ஆனால் இவர்கள் இப்படி சேர்ந்துள்ளார்கள். யஜ்ஞோசௌ தட்சிணாத்வயம். யஜ்ஞத்துல கொடுக்கப்படுற தட்சிணாதாம் மகாலட்சுமி. யஜ்யம் தான் பெருமாள். யஜ்யம்னாலே தட்சிணம் வாங்காத ஆறான யஜ்யம் பண்ணி வைப்பாளா? நம்ம ஒருவேளை கொடுக்காத பண்ணிவிட்டா என்ன சுவாமி? தட்சிணை கொடுக்காத பண்ணா அது யஜ்யம் இல்லேன்னு ஆயிடும். யஜ்யம்ங்கிற சப்தம் வரணும்னால் தட்சிணை கொடுத்தா தான் அது யஜ்யமாக இருக்கும். கொடுக்கப்படும் தட்சிணை மகாலட்சுமி, செய்யப்படும் யஜ்யம் பகவான். அப்புறம் சொல்றார், ஸ்வாஹா லக்ஷ்மி ஜெகநாதோ வாசுதேவோ ஹுதாசனா. ஹுதாசனன் வாசுதேவன், அக்னி பகவான் தான் பெருமாள். ஸ்வாஹா, அதுல ஆஜ்ய நெய்யை எடுத்து குத்தச்சே ஸ்வதா ஸ்வாஹா என்று சொல்லி ஊற்றுகிறோம் இல்லையோ? அந்த ஸ்வாஹாங்கிறது லக்ஷ்மி, அக்னி பகவான். அக்னி தேவதைக்கு ரெண்டு பத்னிகள், ஸ்வாஹான் ஒருத்தி, ஸ்வதான் ஒருத்தி. இதுல ஸ்வாஹாங்கிற பத்னி நாம கொடுக்கிற ஆகுதிகளை தேவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாள். ஸ்வதாங்கிற பத்னி நாம கொடுக்கிற ஆகுதிகளை பித்திருக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பாள். தேவர்களை குறித்து யாகம், பித்திருக்களை குறித்து யாகம். அல்ல தேவர்களுக்கு நம்ம கொடுக்கிற அன்னத்தை எடுத்துன்னு போகணும் இல்லையோ? அது ஸ்வாஹா பத்னி வேலை. அதே ஸ்வதா பத்னியுடைய வேலை பித்திருக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப மகாலட்சுமி ஸ்வாஹாவாக இருக்கிறாள், பெருமான் அக்னியாக உள்ளான். சங்கரோ பகவான் சௌரிஹி கௌரி லக்ஷ்மி திஜோத்தம. கௌரி உமாதேவி தான் உயர்ந்த மகாலட்சுமி. ருத்ரன் பரமசிவன் தான் பெருமாள். கேசவ சூர்யா தத் பிரபா கமலாலயா. சூரியன் பகவான், அவனுடைய ஒளி அவதான் லக்ஷ்மி. சூரியனும் ஒளி எப்பவான்னு விட்டு பிரியுமா? பிரியாது. அது சேர்ந்திருக்கிறா போல. இதைத்தான் சீதையும் ஹனுமான் இடத்துல சொன்னா, ராமனு ஹனுமான் இடத்துல பேசிக்கிறார். நாங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு பிரியவே மாட்டோம். அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயத்தான்னு ஸ்லோகம். ராகவனை விட்டு நாம் பிரியறதில்லை. எப்படி சூரியனை விட்டு ஒளி பிரியாதோ அதை போல் சூரிய குலோத்பவனான ராமனை விட்டு நான் பிரிவதில்லை. இந்த திஷ்டாந்தத்தை கடலுக்கு அப்புறம் இருந்துட்டு அவ சொன்னான். திரும்பி வந்தோடனே ராமன் சொன்னார், அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. சீதையை விட்டு பிரிஞ்சு நான் கிடையாது. எப்படி ஒளியை விட்டு பிரிஞ்சு சூரியன் இருக்காதோ சீதையை விட்டு நான் இல்லைன்னார். ஹனுமாருக்கு ரொம்ப ஆச்சரியம். 100 யோஜனை கடல் இருக்கு, துல்லியமா ரெண்டு பேரும் ஒரே உதாரணத்தை சொல்லிக்கிறார். அவ என்ன சொன்னாலும் அதைத்தான் இவரும் சொல்றார். இவர் இக்கரையில பேசினத்தை அவர் அக்கறையும் பேசுறார். நாம தர்மபத்னியும் பர்த்தாவும் 2 அடி நகர்ந்து உட்கார்ந்து இருந்தா கூட இவர் சொன்னதை அவ சொல்ல போறதில்லை, அவ சொன்னதை இவர் சொல்ல போறதில்லை. அதுக்கு பேட்டி எல்லாம் வைப்பாள். இந்த உள்ளல அவளை உட்காந்து வச்சுட்டு இந்த உள்ளல அவரை உட்காந்து வச்சுட்டு ஒரு கேள்வி இவர்கிட்ட போய் கேட்பா. அவர் சொல்லுவார். சொன்னச்சேவ அவ என்ன சொன்னாள்னு கேட்டுண்டு கேட்பார். இந்த மாதிரி சொன்னாள்னா, அப்படியா சொன்னா சரி அதுவே வச்சுக்கோ
அப்படின்னு சொல்ல பாக்குறோம் பாருங்க. இந்த கஷ்டம் எல்லாம் அவ 2 பேரிடத்துல இல்லேங்கிறார். இவள் என்ன உதாரணம் சொன்னாலோ அத்தையே அவரும். இத்தனைக்கு 2 பேரும் பேசி வச்சுக்கல, இருக்கதே 100 யோஜனை கடலை தாண்டி. ஆனா ஹனுமானுக்கு என்ன ரொம்ப வருத்தமா போச்சுன்னா, இத்தனை நெருக்கமானவர்களை போய் இந்த ராவணன் பிரிச்சுட்டானோ இல்லையோ, அந்த கோபத்துல உடனே அழிக்கணும்னு பார்த்தார். இருந்தாலும் நமக்கு அது கொடுக்கப்பட்ட வேலை இல்லை. தூதனா போயிட்டு வந்தான் ராமன் பணித்தார், தூதனா திரும்ப போய் சொல்லிடுவோம் என்ன திரும்ப சொல்லி அழைச்சின்னு வந்தார்னு சரித்திரம். அது ராமாயண சரித்திரம். மேல பார்ப்போம். விஷ்ணு பித்ருகணா பஸ்மா ஸ்வதா, இவள் தான் விஷ்ணு பித்ருகணம். அதே ஸ்வதா பித்ருகணங்களாக பெருமானும் ஸ்வதா என்னும் அவர்களுக்குரியத்தை கொண்டு போய் சேர்ப்பவளாகளும் லக்ஷ்மி உள்ளாள். மேலே சசாங்க ஸ்ரீதரா காந்தி ஸ்ரீஹி ததைவம், தன் சந்திரன் பகவான். அந்த சந்திரனுக்கு இருக்கிற காந்தி மகாலட்சுமி. சந்திரனும் ஒளியும் பிரியாது, சூரியனும் பிரபையும் பிரியாது. எதுக்கு 2 திருஷ்டாந்தம்? நிலவும் ஒளியும் போலே சூரியனும் ஒளியும் போலேன்னு 2 சொல்லணுமானால், சூரியனுடைய ஒளிக்கு பயன் வேற, நிலவனுடைய ஒளிக்கு பயன் வேற. சூரியனுடைய ஒளி எத்தனையோ நல்லது பண்ணாலும் தப்பிக்கும், கொதிக்க வைக்கிறது இல்லையோ. ஆனா சந்திரனுடைய நிலவனுடைய ஒளி எப்பவும் கொதிக்காம குளிர்ச்சியா இருக்கும் இல்லையோ. அதனாலதான் 2த்தையும் சேர்த்து சொல்றார். அதுக்கு வேற பயன் இருக்கு, இதுக்கு வேற பயன் இருக்கு. லோகத்துக்கெல்லாம் நன்மை செய்யும். ஏன்னா சூரிய ஒளி கொதிக்க வைக்கணுமே தவிர அது இல்லாத படுத்துனா உலகமே வீணப்படும். அதனால பயன்கிறதுக்காக அது வேணும்னு சொல்லிட்டார். ஆனா அது வேணும்னு வச்சவே, அப்ப மகாலட்சுமியும் எப்படி சூரியனுக்கு ஒளி கொதிக்குமோ அத போல பெருமாளுக்கு பிராட்டி கொதிப்படோ என்னொருத்தன் கேட்டான்னா, இது ஒரு உதாரணம் சொல்ல போனா குதர்க்கமா நிறைய பேர் கேள்வி கேட்பா. உதாரணத்துல எதை எடுத்துக்கணுமோ அந்த பாகத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஒரு பெண்ணனுடைய முகம் சந்திரனை போல் அழகாக இருக்கிறது என்று ஒருத்தர் சொன்னார். அப்ப கழுத்தில் முகம் இருக்கிறதா ஆகாசத்தில் இருக்கான்னு ஒருத்தன் கேட்டான். சந்திரனை போல இருக்குன்னா கழுத்துல முகம் இருக்கா? கழுத்துலதான் இருக்கும். பின்ன சந்திரனை போலன்னா அழகா இருக்குங்கிறதுக்காக சொல்லப்பட்டதே தவிர ஆகாசத்துல முகம் இருக்குன்னு பொருளா? எதுக்காக சொல்றேன்னா, சூரியனுக்கு ஒளினா பயனுக்காக, அத போல பகவான் ராமனுக்கு சீதைனா பயனுக்காக. அதே சந்திரனுக்கு ஒளின்னு சொன்னா குளிர்ச்சிக்காக, அத போல பெருமானுக்கு பிராட்டின்னு சொன்னா குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக என்று 2 வேறு அர்த்தங்கள். ஜலதிஹி த்விஜஹ கோவிந்த. ஜலதி கடல், கோவிந்தன் கடல். அலைதான் மகாலட்சுமி. அலையும் கடலும் பிரியாது. கடலுக்குள்ளேயே தான் அலை இருக்கும். ஆனா அலை இருந்தா தான் கடலுக்கு பெருமை. அலை இல்லாட்டாலும் கடல் இருக்கும், ஆனா அலை இருந்துன்னு தான் இருக்கும். அலை இருந்தால்தான் கடைக்கே பெருமை. அடுத்து சொல்றார், லதா பூதா ஜெகன்மாதா ஸ்ரீஹி விஷ்ணு துரும சங்கீதா. துருமம் மரத்தை போன்றவன் பெருமான். அந்த மரத்தில் சொற்றி இருக்கும் கொடியை போன்றவள் மகாலட்சுமி. மரமும் கொடியும் விட்டு பிரியாது. விபாவரி ஸ்ரீஹி தேவோசௌ திவ சக்கர, இவன் சக்கர கதாதரா. பகல் பகவான், இரவு மகாலட்சுமி. பகலும் இரவும் பிரியவே பிரியாது. பகல்னா ஒளி படைத்ததா இருக்கு, இரவு இருட்டா இருக்கேன்னால் அந்த 2 எப்பவும் ஒட்டிண்டே தான் இருக்கும். பாத்தீங்களா? பகல் முடிஞ்சாதான் ஒட்டிண்டே இரவு பிறக்கும், இரவு முடிஞ்சாதான் ஒட்டிண்டே பகல் பிறக்கும். பகலும் இரவு நேர் எதிர்குணத்ததே தவிர பிரிச்சுடுறதுக்கு மட்டும் முடியாது. இதை ஒட்டிண்டே தான் அது பிறக்கும், அதை ஒட்டிண்டே தான் இது பிறக்கும். அப்ப இவர்கள் இருவரும் அப்படிப்பட்டவர்கள். வரப்பிரதோ வரோ விஷ்ணு வதூஹு பத்மநாபகா. வரதன் பகவான் வரன், இவள் வது. வதூவரர்கள்னா மணவாட்டியும் மணப்பிள்ளையும் அர்த்தம். திருமண பெண், கல்யாண பொண்ணு மகாலட்சுமியா, கல்யாண பிள்ளை பகவான். அப்ப விஷ்ணு ரூபாய வராயன் எந்த கல்யாணம் நடந்தாலும் மாமனார் மந்திரம் சொல்லி பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே, விஷ்ணு உருவில் உட்கார்ந்திருக்கும் இந்த மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை கொடுக்கிறேன் என்றுதான் சொல்லுவார். அப்படி என் தகப்பனா வேடிக்கையா சொல்லுவார். அப்படின்னு இருக்கவே தான் எந்த அப்பாவும் பொண்ணை கொடுக்கிறார். இல்லைன்னா இந்த பிள்ளைய பார்த்து எங்கேயாரும் கொடுப்பாரா? இவர்னு பார்த்தா கொடுக்க மாட்டார். இந்த பிள்ளைய விஷ்ணு உருவம்னு நினைத்து கொண்டு தான் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் போல் இருக்கு. வரப்பிரதோ வரோ விஷ்ணு வதூஹு. இவள் வதுவாகவும் அவன் வரனாகவும் இருக்கிறான். இப்படி எத்தனையோ தொடர்புகளை பார்த்தால் விட்டு பிரியாமல் இருவரும் இருக்கிறார்கள். விஷ்ணோ ஸ்ரீ அனபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்தே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. இப்படி இருவரும் விட்டு பிரியாதவர்கள். இப்ப ஏதோ நமக்காக, பின்ன விட்டு பிரியாதவாளுக்கு எதுக்கு சுவாமி கல்யாணம்? சீதா கல்யாணம்னா ஏற்கனவே கல்யாணம் ஆனவாளுக்கு கல்யாணமா? ருக்மிணி கல்யாணம்னு ஏற்கனவே சேர்ந்திருக்கிறவாள் கல்யாணம்னா அது நமக்காக. எப்படி கல்யாணம் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? அதற்கு ஒரு முன்னோடி வேணும், முன்னுதாரணம் வேண்டும். மேலும் ஒரு அனுபவம், ஒரு உற்சவம். உற்சவங்கள் நிறைய இருந்தா தானே மக்கள் சனாதன தர்மம்ங்கிறதுக்குள்ள இருப்பா. அப்படி இல்ல,
எங்கேயும் இப்ப பிரசாதமே இல்லை, உற்சவமே இல்லை, நாமசங்கீர்த்தனமே இல்லை, புறப்பாடே இல்லைன்னால் ரொம்ப பெரிய பக்திமான்களா நம்மளாலாம் இருக்க முடியாது. என்ன இப்போ அப்படியே நம்ம யோகிகள் இல்ல காட்டுல உட்காந்து பகவான தியானம் பண்ண, இதெல்லாம் கொஞ்சம் நன்னா இருந்ததுன்னா அப்படி படம் போட்டு காட்டி பெருமாள்லாம் புறப்பாடுலாம் வந்து அப்பப்ப புளியோர தத்தியானம் தோசை வடை சுண்டல் அதெல்லாம் குடிச்சோம்னா நல்லா பக்தாளா இருப்போமே தவிர எதுவுமே இல்லைன்னா நம்ம கிட்ட பக்தி வந்துருமா? அதுக்காகத்தான் இத்தனை கதைகளும் இத்தனை உற்சவங்களும். ஏவ சம்ஸ்தூயமானஸ்து பகவான் சங்கச்சக்கர திருது, சங்க சக்கரத்தை தரித்து கொண்டே பெருமான் தேவர்களுக்கு நடுவே தோன்றி கவலைப்பட வேண்டாம், பார்க்கடலை கடையுங்கள், மகாலட்சுமி தோன்றுவாள், அவளுடைய அனுகிரகத்தாலே இந்திரன் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுவான் என்று அனுகிரகித்தார். இப்ப ஸ்ரீதேவி பிறந்தது ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ஜகுருஹுஷ்ச விஷம் நாகாக க்ஷீரோதாத்தி சமுத்திதம் ததா தன்வந்தரிர் தேவ ஸ்வேதாம்பர தரஸ்வயம். ஸ்வேத அம்பரத்தை தரித்து கொண்ட தன்வந்திரி, தன்வந்திரி வெளுத்த பட்டாடையை அணிந்து கொண்டு கையில் நீண்ட அமுத குடத்தை ஏந்தி கொண்டு அதை அனைவருக்கும் கொடுப்பதற்கு வந்தார். ஸ்ரீர் தேவி பயசஸ்தஸ்மாத் உத்பூதா திருத பங்கஜா. அப்போது ஸ்ரீ மகாலட்சுமி திருத பங்கஜா, இரண்டு திருக்கைகளிலும் லீலா பத்மம்னு சொல்லுவார்கள். பத்மம்ங்கிறது விளையாட்டுக்காக பிடிச்சிருக்கிற தாமரை. தன் இரண்டு கைகளிலும் தாமரையை பற்றி கொண்டு வலது திருக்கையால் அபயம் அளித்து இடது திருக்கையால் தன்னுடைய திருவடியை காட்டிக்கொண்டு 4 திருக்கைகளோட 2 ஆனைகள் பன்னீரையும் பாலையும் சொரிய மகாலட்சுமி அங்கிருந்து தோன்றினாள். க்ஷீரோதோ ரூப திருதஸ்யை ததௌ விபூஷணான்யங்கே விஸ்வகர்மா சகாரஹ திவ்ய மால்யாம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரே. அனைத்து தேவர்களும் பார்த்திருக்கும் போது துளியும் வெட்கம் இல்லாமல் பரமபுருஷனான ஆண்மகனான பெருமானுடைய திருமார்பில் ஏறினாள், அமர்ந்தாள் அப்படின்னு சொல்லிட்டார் பராசரர். பராசர பட்டர்னு கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். ராமானுஜர் இருந்த காலத்திலேயே அந்த சுவாமி இருந்தார். பட்டருக்கு சிஷ்யர் நஞ்சியர்னு பேர். நஞ்சியர் பட்டர் இடத்துல கேட்டாராம், 33 கோடி தேவர்கள் ஆண்கள் இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே ஒரு பெண்ணு போய் ஆண்மகனுடைய திருமார்பில ஏறி அமருகிறாளே, கொஞ்சமான வெட்கம் இருக்க வேண்டாமா? நாரீணாம் உத்தமா வது, நாரிகளுக்கு லஜ்ஜாதனாள்னு பேர். அப்படின்னா பெண்களுக்கு பெரிய தனமே, அவளுக்கு இருக்கிற சொத்தே வெட்கம் தானா. அப்படின்றச்சே இவ மொத்த பேருக்கும் தலைவி மகாலட்சுமி, அவளுக்கு எவ்வளவு வெட்கம் இருந்திருக்கணும்? வெட்கமே இல்லையான்னு அந்த சுவாமி பதில் சொன்னார். பெண்களுக்கு பெண்கள் கோட்டியில் வெட்கம் இல்லைன்னு பதில் சொன்னாரா. பெண்கள் ஆண்கள் கோட்டியில் இருந்தா வெட்கப்படுவா. நிறைய பெண்களுக்கு நடுவுல பெண்களுக்கு வெட்கம் இருக்குமான்னா கேட்டவருக்கு புரியல. இத்தனை ஆண்கள் தேவர்கள் நின்று இருக்கா, இவர் என்ன பெண்கள்னு சொல்றாரு என்னால். அப்பதான் சிறந்த சாஸ்திரார்த்தத்தை பட்டர் சாதித்தார். இத்தனை ஆண்களும் ஆண் உடை போர்த்திய பெண்களே, ஓரொரு ஜீவாத்மாவும் பெண்ணு, ஒரே புருஷோத்தமன் மணவாளன் ஸ்ரீமன் நாராயணன். ஆனா நம்ம உடம்பு எடுத்துட்டு இருக்கிறது எப்படியோ வந்து பிறந்திருக்கலாமே தவிர அது சிங்க உடலா இருக்கட்டும், ஆண் உடலா இருக்கட்டும், பெண் உடலா இருக்கட்டும், ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பகவத் சேஷபூதர்கள். ஆத்மாக்கள் எல்லாரும் பகவானுக்கு பத்னி ஸ்தானம் தான். அதனாலதான் இத்தனை பேரும் பெண்கள். மகாலட்சுமியும் பெண். பெண்களுக்கு பெண்கள் கோட்டியில் வெட்கம் இருக்க போறதா? அதான் வெட்கமே இல்லாத இருந்தாள்னு சொல்ற சுலபமான விஷயத்துக்குள்ள ஒரு ஆழ்ந்த கருத்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு இல்லையா. பெண்ணுக்கு பெண் பார்த்தால் வெட்கப்பட மாட்டாள், இது பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஆனா சாஸ்திரார்த்தம் எப்ப இத்தனை ஆண்களும் பெண்கள் தாங்கிறது அர்த்தம். ஏன் பெண்ணுன்னு சொல்றாள்னா, பெருமானுக்கு பரதந்திரர்கள் சேஷபூதர்கள் இல்லையோ நாம். அவன் சுவாமி, நாம தாசர்கள். அவன் சேஷி, நாம சேஷர்கள். அவன் சுதந்திரன், நாம பரதந்திரர்கள். இது அறிந்துதான் இத்தனை தேவர்களும் பார்த்துட்டு இருந்தார்கள். தயா விலோகிதா தேவாக ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா லக்ஷ்மியா மைத்ரேய சகசா பராம் நிர்விருத்தி மாகதாக மாயையா மோகயித்வா. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொல்றார். மகாலட்சுமி ஏறி திருமார்பில் அமர்ந்துனுட்டு அப்புறம்தான் இந்திரனை கட்டாட்சித்து திரும்பவும் செல்வம் கிடைக்கட்டும்ங்கிறாளாம். ஏன் கடல்லேருந்து வர்றச்சேவே கட்டாட்சிச்சிருக்க கூடாதான்னா, இரும் என் இடத்துல உட்கார்ந்துனுட்டு அப்புறம் கட்டாட்சிக்கிறேன், அது நம்ம இடம். அந்த இடத்துல ஏறி அமர்ந்துனுட்டு கட்டாட்சித்துட்டா. இந்த விக்ரமாதித்தன் சிங்காசனம்னு ஒரு கதை படிச்சிருப்போம் பாருங்க, அதுல ஏறி உட்கார்ந்து விட்டாலே வேறையா பேசுவார், அதுல இருந்து இறங்கி விட்டாலே வேறையா பேசுவார். மகாலட்சுமி எப்படி மாத்தி பேச மாட்டா, இருந்தாலும் அது அவளுக்குன்னு இருக்கிற ஸ்தானம். அங்க அமர்ந்து கொண்டு ஒரு ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்துண்டு இதுதான் ஆணையினாத்தான் பிரஜைகள் நம்புவாளே தவிர இவர் எங்கேயோ தோட்டத்துல உட்காந்து ஆணை பிறப்பிச்சா பண்ண மாட்டார்கள். அப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கும் இல்லையோ. மகாலட்சுமிக்கு ஸ்தானம் இது, பெருமாளுக்கு ஸ்தானம் கருட வாகனம், ஒத்தொத்தருக்கு ஒரு ஸ்தானம். அத போல லட்சுமி ஏறி அமர்ந்து கட்டாட்சித்தாள். அதே சமயம் அமிர்தம் பிறந்தது. யாரும் இப்ப லக்ஷ்மிய பெருசா பார்க்கல,
பெருமானுக்கு முக்கியமா லட்சுமி கிடைச்சுட்டாள். ஆனா தேவர்களுக்கெல்லாம் ஷாகாவரம் என்ன வேணும்? அவளுக்கு ஒண்ணு இப்ப இவனை பற்றறதுல முக்கியமே இல்லை. இப்போ அவளுக்கு அமுதம் வந்துதான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆண்டாளுடைய பாசுரமே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு சொல்லு. வங்க கடல்னா கப்பல்களோட கூடிய கடல், அதனை கடைந்தானா. கடைஞ்ச உடனே மாதவன் பாட்டு. என்ன கடைந்தாத்தானே மாங்கிற மகாலட்சுமி பிறந்தாள். மாதவன்னா மகாலட்சுமிக்கு சுவாமி இல்லையோ. வங்கக்கடலை கடைந்தார், அதனால் மாதவன் ஆனார்னு அர்த்தம். மாதவன் வங்கக்கடலை கடைந்தான்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா இப்ப லட்சுமி வரவே இல்லையோ. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கடைந்தபடியால மகாலட்சுமி பிறந்தாள். அவள் எடுத்து திருமார்பில் அமர்த்தி கொள்ள மாதவன் ஆயிட்டார். உடனே கேசவனை, நல்ல அழகான நீண்ட குடல், பிரசஸ்த கேசபாசம், குழற்கற்றை இருக்கிறவர், தலைமுடி அழகா இருக்கிறவர், சிங்காரித்து கொண்டிருக்கிறவருக்கு கேசவன் பேர். எதுக்கு அது எதுக்கு இப்ப இங்க வந்தது? வங்கக்கடல் கடைந்தார், பிராட்டி பிறந்தாள், மாதவன் ஆனார். அப்ப கேசவன் ஆனாரானால் அழகான கதை இது. பெருமாள் கடையறதுக்கு ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழித்து கட்டு குடுமி அவுந்து போச்சு. பெரிய கட்டு குடுமி கட்டின்னு தான் கடைய ஆரம்பித்தார். அதனால இப்படி அப்படி உடம்பு கடையறதுனா வெறுமையா, கடைஞ்ச வேகத்தில் குடுமி அவுந்து போச்சு. அந்த நாள்ல இருந்தே நாதஸ்வரக்காரா, நாயனக்காரா, தவில் வித்வான்கள் வெள்ளம் அந்த நாள்ல குடுமி வச்சிருந்தானே வாசிப்பார். அப்ப தனியாவர்த்தனை ஒரு அரை மணி நாள் கொடுப்பாளோ இல்லையோ தவில் வித்வானுக்கு. அவர் 10 நிமிஷம் வாசிச்சுக்கிறதுல உடம்பு அசைஞ்ச வேகத்துல குடுமி அவுந்து படும். ஆனா பாக்கி 15 நிமிஷம் கட்டிக்கவே மாட்டா. அது அவந்த தலையோட இப்படி அப்படி வாசிச்சு அவ தலை ஆடுறத பார்த்தா நமக்கு தலை சுத்தும். இவ்வளவு வேகமா எப்படித்தான் வாசிக்கிறாரோன்னு தோணும். அதை வாசிச்சு முடிச்சுட்டு வேத்து கொட்டும். அதோட அதுக்கப்புறம் அந்த குடுமையை முடிஞ்சாதான் என்னமா வாசிச்சார் அப்படின்னு கேட்டு இருக்கா சொல்றாள் இல்லையோ. அத போல பெருமாள் பார்த்தார். இது முதல்ல இதாவா கடைஞ்சு முடிச்சுட்டு தானே குடுமையை கட்டுறது. அப்ப எல்லாரும் அமுதம் வருவான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஆழ்வார்கள் மொத்தம் அந்த கேசத்தை தான் பார்த்துட்டாள். இந்த அமுதத்தை பார்க்காம அந்த அமுதத்தை போய் இந்த தேவர்கள் பார்த்துட்டு இருக்காளே. அமுதத்தை கொண்டு அமுதத்தை கடைந்தான் ஆழ்வார் கோபம். தேவர்களுக்கு அமுதம் ஒண்ணுன்னா எடுத்துக்கிட்டோம், நாங்க மறுக்கல. ஆனா அதை கடையறதுக்கு எங்க அமுதம் தானா கிடைச்சது? எங்க அமுதம்னா பெருமாள். இவர் ஆறாதவ அமுதம், அது ஆறும் அமுதம். அது சாகாவரம் கொடுக்கும், இது மோட்சமே கொடுக்கும். அது லோகத்துல பிறக்க வைக்கும், இது பிறவியே அறுத்து விடும். அப்ப இந்த அமுதத்தை பார்க்காம அதை போய் வருதான்னு பார்த்துருந்தாளோ இல்லையோ. வேறு பிரயோஜனத்துக்கு ஆசைப்பட்ட தேவர்கள் அர்த்தம். இவெல்லாம் பிரயோஜனாந்தரபரர்கள். ஆனாலும் அவளுக்கு விஷ்ணு பக்தி இருக்கு. பக்தி இருக்கவே பெருமாள் ஏத்துக்கிறார். அப்படி எப்படி தலைமையில் ஆடுறதா. அதை ஆண்டாள் பார்த்துட்டு அன்னைக்கு அவர்கள் பார்த்து கேசவன்னு சொல்லிருக்கணும். விட்டுட்டா இன்னைக்கு நானாவது பாடுறேன். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்ழையார் சென்னிரஞ்சி. இதுக்கு நேர மற்றொரு பாசுரம் உண்டு. குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழின்னு 105 பாசுரம் பாடியிருக்கார். அதுல ஒரு பாட்டு, அந்த பாட்டில் கண்ணன் மற்றொரு பெண்ணோட சேர்த்து தயிர் கடைய போறார். பாத்திரமே இவ்வளவுதான். அந்த கோபிகா ஸ்திரீ தயிர் கடையணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. கண்ணன் அவளை பார்த்து, இவ்வளவு பெரிய பாத்திரத்தெல்லாம் கடையறதுக்கு உன்னால தனியா முடியாது பெண்ணே, உட்காந்துக்கோ. நீ அந்த பக்கம் உட்காந்துக்கோ, நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். 2 பேரும் ஒரு பக்கத்துல கயரை பிடிச்சுப்போம். நீ அந்த பக்கம் கயிறு பிடிச்சுக்கோ, நான் இந்த பக்கம் பிடிச்சுக்கிறேன். 2 பேரும் சேர்த்து கடையலாம்னாலும். அவளுக்கு ரொம்ப புரியல. சரி, ஏதோ நம்மளால முடியாது போல் இருக்கு கண்ணன் சொல்றான் அப்படிங்கிறதுக்காக நடுவுல பாத்திரத்தை வச்சுட்டு கடைய ஆரம்பித்தா 5 நிமிஷத்துக்குள்ள தலை குடுமி அவுந்து போச்சான் கண்ணன். அன்னைக்கு இதே கதை. இந்த பார்க்கடல் கடையச்சேவும் இதேதான், அன்றும் இதேதான். வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ, வாழ்முகம் வியற்ப, செவ்வாய் துடிப்ப, தண்டையில் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. வண்டமர் பூங்குழல் தாழ்ந்து உலாவ, நீண்ட கேசவாசை இப்படி எப்படியும் உலாவர்தான். முன்பக்கத்திலே தலை இப்படி வந்து விழுந்து நெத்தி எல்லாத்தையும் மறைச்சுடுத்து. பின்பக்கத்து தலைமையில் இப்படி எப்படி ஆடுறது. வான்முகம் வியற்ப, பெரிய காரியம் இல்லையோ. இவ்வளவு பெரிய பாத்திர தயிர் கிடையாது என்ன சின்ன காரியமா? அவ்வளவு பெரிய காரியம் பண்ணவே முகமெல்லாம் வேத்து படுத்தான். 1 நிமிஷம் வேத்துதுன்னுட்டு பார்க்கடல் கடையச்சே சொல்லலைவர். ஆனா இந்த பாத்திரத்துல தயிர் கடையறச்சே வேத்து படுத்தான். ஒரே பசிக்கிறதான். அதனால வயர் அசையறதான் பெருமாளுக்கு. வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துவலாவ, வாழ்முகம் வியற்ப, செவ்வாய் துடிப்ப. பெரிய காரியத்தை பண்ணா நம்ம உடம்பு துடிக்கும் பாருங்க. செவ்வாய் துடிப்ப, தண்டையில் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய் அறிவன். நீ எதுக்கு இந்த தயிர் கடைஞ்சேன்னு உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும்னார் அவர். கண்ணனுக்கு புரியல. என்ன தெரிஞ்சு நோட்டி இருப்ப பெரிசா, எதுக்கு ரகசியம் தெரியுங்கிறீர்னால், தேவர்கள் அசுரர்களும் கிடையறச்சே நகந்து போங்கோ, நானே கடைஞ்சு கொடுக்கிறேன்னு அவள்கிட்ட சொன்னேன். அப்ப இந்த பெண்ணிட்ட என்ன சொல்லிருக்கணும்? நீ போ பெண்ணே, அப்படி உட்கார்,
நான் கடைஞ்சு உனக்கு வெண்ணெய் எடுத்து தரேன்னு சொல்லணும் இல்லையோ? இவள்கிட்ட மட்டும் என்ன, நீயும் உட்காந்துக்கோ நானும் உட்காந்துக்கிறேன், அப்ப அவர்களையும் நீங்களும் பிடிச்சுங்கோ நானும் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கலாம் இல்லையோ? அவளை மட்டும் வெளியில போன்னு தள்ளிவிட்டு இந்த பெண்ணை நீயும் நான் பாட்டே பிடிச்ச ஒல்லை நானும் கடைவனன்னு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ. ஒல்லை சடக்கன உட்கார் பண்ணே, நானும் கடையறேன். ஆழ்வார் கேட்டது, அங்க மட்டும் நானே கடைவன், இங்க நானும் கடைவனா? அங்கேயும் நானும் கடைவன் சொல்லக்கூடாதா? இல்ல இங்கே நானே கடைவன் சொல்லக்கூடாதான்னா? கண்ணன் பதிலே பேசலே. ஆழ்வார் பாட்ட முடிக்கிறார். அந்த தேவர்கள் அசுரர்கள் கைகால் படுறது பிடிக்கல கண்ணனுக்கு, வாண்டான்னு அனுப்பிச்சிட்டார். ஆனா இந்த பரம பாகவத பெண் அமர்ந்திருந்தால் அவ கை நம்ம பேர்ல படும், அவ கால் நம்ம பேர்ல படும். ஒரு பக்தனோட ஒன்றி ஆனந்த படணுங்கிறதுக்காகத்தான் நானு நீ சேர்ந்து கடைவோன் இங்கு சொன்னார். ஆக வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ, வாழ்முகம் வியற்ப, செவ்வாய் துடிப்ப, தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன். மெய் என்ன? பக்தன் திருமேனியோட கலக்க பெருமாள் ஆசைப்படுகிறார், அதான் மெய். ஏன் இவளோட ஆசைப்பட்டார், தேவர்களோட படலைன்னா? தேவர்கள் இவனை பார்க்கவே இல்லையே. அவ அமுதம் வருமான்னு பார்த்திருந்தா. ஆனா அந்த பெண் இவனையே அமுதமாக கொண்டாளோ இல்லையோ? இது தயிர் கடைந்ததுக்கும் பார்க்கடல் கடைந்ததுக்கும் வித்தியாசம் ஞாபகத்துல கொள்ள வேண்டும். மேலும் சாதிக்கிறார், இப்ப அமிர்தம் பிறந்தது, அமிர்தத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். உடனே அசுரர்கள் பிடிங்கிருந்து நாங்க தான் பலிஷ்டர்கள், நாங்க சாப்பிடுவோம்னு போறா. பெருமானே மோகினி அவதாரம் எடுக்கிறார். மாயையா மோகயித்வா தான் விஷ்ணு ஸ்ரீரூப சம்ஸ்திதா தானவேபியஸ்ததாதாய தேவேபிய பிரததௌ பிரபு. தானவர்களிடத்திலேருந்து பிடிங்கின் வந்து, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சண்டை போடக்கூடாது, நான் பிரிச்சு கொடுக்கறதுக்குன்னு வந்திருக்கேன். பேரழகி மோகினி அவதாரம் தான் திருமோகூர். மோகனவல்லி நாச்சியார் மோகூர்னு மதுரைக்கு பக்கத்துல ஒத்த கடையிலேருந்து உள்ள போனா திருமோகூர் கஷேத்திரம், காளமேக பெருமாள். அந்த பெருமானுடைய ஆஸ்தானமே மோகனபுரி தான். அது ஏன்னா இங்க மோகினி அவதாரம் பண்ணாரோ இல்லையோ, அதையும் மோகனபுரின்னு தான் சொல்லுவோம். 10ஆம் பத்து நம்மாழ்வாருடைய 10ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம். தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்ற அசுரரை தகர்க்கும் தோளு நான்குடை சுரிகுழல் கமல கட்கனிவாய் காளமேகத்தை அன்னி மத்தொன்னிலம் கதியே. நமக்கு ஒரே கதி திருவோகூர் காளமேக பெருமாள் தான் என்ன ஆழ்வார் பாடியிருக்கிற அற்புத பாசுரம். அந்த பெருமான் மோகனபுரிங்கிறதுக்காக சொன்னேன், ஞாபகம் வச்சுங்கோ. பெருமாளே மோகினி அவதாரம் பண்ணார். கையில இருக்கிற அமுத குடத்தை எல்லாரும் வரிசையா உட்காருங்கோ, உங்களுக்கு நான் பார்த்து பகிர்ந்து கொடுக்கிறேன். தேவர்கள்லாம் கிடுகிடுன்னு உட்கார்ந்து விட்டான். அசுரர்கள் எங்களுக்கு கொடுக்கிறேன், எங்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்ன அவர் முகத்தை விழித்ததும், உதட்ட சுழித்ததும், மூக்க விடைத்ததும், புருவத்தை நெறித்ததும் அந்த அழகுல மயங்கி போய் அசுரர்களும் உட்கார்ந்து. முதல்ல தேவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். எங்களுக்கு என்ன மறுபடியும் அவ கை தூக்கினார். குழந்தைகளுக்கு முதல்ல கொடுத்துட்டு பெரியவாளுக்கு அப்புறம் தரேன். இவெல்லாம் எளியவர்கள், விட்டுடுங்கோ. சின்னவாளுக்கு முதல்ல தரேன். ஆமாமா அவள்லாம் ரொம்ப எளியவா, கொடுங்கோ அப்படின்னு அசுரர்களும் சொல்ல வரிசையா கொடுத்துன்னு வரார். அப்ப சிம்ஹிகா அவனுடைய பிள்ளை ராகுகேது அவன் மட்டும் தேவனாக மாத்திண்டு ஒரு வேஷத்தை போட்டுட்டு குறுக்க வந்து தேவகோட்டியில உட்காந்துக்கிறான். சூரியனும் சந்திரன் தான் அடையாளம் காட்டினான். அவன் தேவன் இல்லையே, அவன் அசுரன் இங்க வந்து வேஷம் போட்டிருக்கான்னு கையில இருக்க அகப்பையால அவன் தலையை தட்டினார். தலை கொய்யப்பட்டு கீழே போய் விழுந்தது. அந்த கோபத்துலதான் இப்பவும் கிரகணத்துக்கு அவளை பிடிச்சுட்டே இருக்கான் ராகுவும் கேது. அன்னைக்கு அவ 2 பேரும் காமிச்சு கொடுத்துட்டாளோ இல்லையா பெருமாளத்தை. அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்தார். அதனாலேயே அசுரர்கள் பலம் குன்றி போய் தேவர்கள் அவர்களை விரட்டி அடித்தார்கள் என்பது அமுத சரித்திரம். அமுதம் வந்தது இருக்கட்டும், அது சின்ன சரித்திரம். ஆனா அமுதில் வரும் பெண்ணமுதான மகாலட்சுமி கிட்டினாளோ இல்லையோ, அமுதத்திலிருந்தே பெண்ணான அமுது லட்சுமி புறப்பட்டாள். அவளை பத்தி இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றான். நமாமி சர்வலோகானாம் ஜனனீம் அப்தி சம்பவாம் ஸ்ரீயம் உன்னித்ர பத்ராட்சின் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாம் பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்ர நிபேக்ஷணாம் வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாம் அகம். பத்மநாபனுக்கு பிரியை, பத்மமாலையை தரித்தவள், பத்மினி, பத்மகந்தினி, பத்மவாசினி, எத்தனையோ பேர் சொல்ல முடியும். பத்மபிரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாயதாட்சி, விஷ்ணு பிரியே. விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரீத்தி உடையவனா இருக்கா. விஸ்வத்துக்கெல்லாம் நன்மை செய்கிறாள். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோம ஆவஹ என்று உபனிஷத்தே பிரார்த்திக்கிறா போலே இந்திரன் அவளை தொழுதான். யஜ்ஞ வித்யா, மகாவித்யா, குஹ்ய வித்யாச்ச சோபனே. நீதான் தர்ம மீமாம்சை, நீதான் இந்திரஜாலம், நீதான் மந்திரவாதம், நீதான் தர்க்க சாஸ்திரம், நீதான் அர்த்த சாஸ்திரம், அனைத்து சாஸ்திரமாக வேதமாகவே இருக்கிறாய்
இதனாலதான் கற்கின்ன நூல்வலையில் பட்டிருந்த நூலாட்டி கழ்வனார் கால்வலையில் பட்டிருந்தேன் கான்னு திருமிழியாழ்வாருடைய பாசம். மகாலட்சுமி தேவி தான் வித்யக்கெல்லாம் ஸ்தானம், மான வித்யா. அந்த மகாலட்சுமியே மா வித்யாஸ்தானம். அனைத்து வித்யகளும் உன் அதீனம் அல்லவா. துவம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா. நீதான் அனைத்து லோகத்துக்கும் மாதா. தேவதேவனான பகவான் ஹரிதான் எல்லாருக்கும் பிதா. மா புத்திரான் மா சுமஹத்வம் மா பசூன் மா விபூஷணம் ஜஜேதா மம தேவஸ்ய விஷ்ணோர் வக்ஷஸ்தலாலயே. விஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்தை ஆலயமாக கொண்டவளே, என் பிரார்த்தனை ஏற்கணும். உனக்கு என்ன வேணும்னு லக்ஷ்மி கேட்கிறாள். தேவரீர் என்னுடைய இல்லத்தை விட்டு போகக்கூடாது, எப்போது நம்மோடு இருக்கணும். துர்வாசா சாபத்துல அதுதானே விட்டு போச்சு. அதனால மறுபடியும் கேட்டுட்டான், என்னுடைய பட்டணத்தை விட்டு தேவரீர் போகவே கூடாது. வரதா வரதா எதிமே தேவி வரார்கோ எதி சாப்பியம் திரைலோக்கியம் நத்வயா தியாஜ்யம் ஏஷமேஸ்து வர பரஹ. இப்ப அதே போல நம்மளும் பிரார்த்திச்சுட்டோம்னால் எப்போதும் மகாலட்சுமி யார் வீட்டை விட்டும் விலக மாட்டாள். ரதிர் மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சிச்சிலிஷேத்தவ ப்ரூலதா சுதாசகி என்று பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்தன கோஷம்னு பாடியிருக்கார். அதுல சாதிக்கிறார், ரதி மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீ. இந்த ஏழும் யார் யார பெருமாள் பிராட்டி கட்டாட்சிக்கிறாளோ அத்தனை பேரிடத்திலையும் ஓடி வருமா. ரதி அன்பு, மதி புத்தி, சரஸ்வதி பேச்சு வன்மை, ரதிமதி சரஸ்வதி. திருதி நல்ல திருட புத்தி தைரியம், திருதி சமிருத்தி செழிப்பு, திருதி சமிருத்தி சித்தி எடுத்த காரியத்தை முடிக்கிறது, ஸ்ரீ செல்வம். இந்த ஏழும் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அகம் அகமிகையா. இப்போ 7 பேர் ஒருத்தர் நிற்கிறார்னு வச்சுங்களேன், 7 பேர் அவர் நோக்கி ஓடுறது காத்துன்னு இருப்பாளாம். அப்படி ஒரு கொடியை காட்டினவனே வேகமா 7 பேர் ஓடுற பாருங்க. அத போல இந்த 7 பேர் நின்றுப்பாளாம். ரதி மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீ. யார் பக்கம் மகாலட்சுமியினுடைய பார்வை திரும்புறதோ அந்த ஆளை நோக்கி இந்த 7 பேர் ஓடுவாளாம். நான் வரேன் நான் வரேன் நான் வரேன். அந்த அளவுக்கு தேவரீருடைய கட்டாட்சம். ஸ்தோத்ரேண எஸ் ததைதேன துவாம் ஸ்தோஷ்யத்யப்தி சம்பவே சத்வயான பரித்யாஜ்ய த்விதீயோஸ்து வரோ மம. தேவரீர் எப்போதும் என்னுடைய இல்லத்தை விட்டு போகக்கூடாது. எப்படி பகவானுடைய திருமார்பை விட்டு பிரியாமல் இருக்கிறீரோ அதே போல நம்முடைய ராஜ்யத்தை விட்டும் பிரியக்கூடாது. பிருகோஹோ க்யாத்யாம் சமுத்பன்னா ஸ்ரீ பூர்வ முததே புனः. இப்ப பராசரர் மைத்ரேயருக்கு தங்கதையை முடிச்சுக்கிறார். என்ன நம்ம என்னன்னு பார்த்தோம், பிருகு மகர்ஷிக்கு பார்கவியாக பிராட்டி பிறந்தாள்னு இவர் ஒரு கதை சொன்னார். என்ன, பெருமாள் பகவான் பிரம்மாவை படைத்தார், பிரம்மா நவ பிரஜாபதிகளை படைத்தார், அப்ப பிருகு தோன்றினார், பிருவுக்கு மகளாக பிராட்டி தோன்றினாள்னு ஒரு கதை அவர் சொன்னார். இல்லையே, சமுத்திரத்திலேருந்து பிறந்திருக்காள்னா நான் கேள்விப்பட்டேன், நீர் பிருகுவின் மகள்னு சொல்றீரே என்ன இவர் சந்தேகத்தை கேட்டார். இந்த சந்தேகத்துக்கு சமுத்திரத்தின் போது எப்படி பிறந்தாள்னு இப்ப சொல்லி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு கேள்விக்கு பதிலோட முடிக்கிறார். பிருகோஹோ க்யாத்யாம் சமுத்பன்னா. பிருகுவுக்கும் க்யாதி என்பாளுக்கும் முதல் பிறவியால லட்சுமி பிறந்தாள். 2வது தடவா சமுத்திரராஜனிடத்தே தோன்றினாள். பார்க்கடல்ல 2வது முறை. புனச்ச பத்மா சம்பூதா ஆதித்யோ ஆதித்யோ பூத் யதா ஹரி யதாச்ச பார்கவோ ராமஹ ததா பூத் தரணித்வயம். அதே போல இந்த ஒரு பிறவி மட்டுமில்ல மைத்ரேய, சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நேஷு ச அவதாரேஷு விஷ்ணோரேஷா அனபாயினி தேவத்தே தேவதேகேயம் மனுஷ்யத்தே ச மானுஷி விஷ்ணோர் தேகானுரூபாம்பை கரோத்தேஷா ஆத்மஸ்தனும். இந்த பிராட்டி அவன் என்ன பிறவி எடுத்தாலும் கூடவே பிறக்கிறாள். அவன் க்ஷத்ரிய திலகமான ராமனாக பிறந்தாள், இவள் சீதையாக பிறக்கிறாள். அவன் எதுகுலோத்பவனாக கண்ணனாக பிறந்தான், இவள் ருக்மிணியாக பிறக்கிறாள். அவன் தேவனாக பிறந்தா இவள் தேவி, அவன் மனுஷனாக பிறந்தா இவளும் அதே ஜாதி. அவர் எப்படி பிறக்கிறாரோ அப்பப்படிக்கே இவளும் கூடவே பிறக்கிறாள். எதற்கு? இதான் இப்ப மைத்ரேயருக்கு சந்தேகம். அவர் எப்ப போனாலும் இவளும் எதற்காக கூடவே போகிறாள்? எதற்கு? எத்தனையோ பிரயோஜனங்கள் உண்டு. முதல்ல நம்மை பெருமானிடத்தில் சேர்த்து வைக்க, அதான் பரமமான பிரயோஜனம். அவனோட கூட இருந்தால்தான் நாம பண்ற சரணாகதியை பலிக்கும். அதனாலதான் துவய மகாமந்திரத்தில் ஸ்ரீமன்னாராயண சரணம்னு தான் சொல்லுவோம். சரணாகதினாலே முதல்ல மகாலட்சுமி இடத்தே, அடுத்ததுதான் பெருமானிடத்தே. இது ராமானுஜர் தன்னுடைய கத்தியத்திரயத்தின் தொடக்கம். சரணாகதி கத்தியத்துல ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி
அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயன் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீன் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்யே. வேறு புகழற்றவனான் அடியேன். ஹே ஸ்ரீரங்கநாச்சியாரே, மகாலட்சுமியே, பெரிய விராட்டியாரே, உன் திருவடிகளை பற்றுகிறேன். அப்ப லக்ஷ்மி கேக்குறா, எதுக்காக நம்ம பத்திரீர்? அவர் தான் பக்கத்திலே இருக்காரே. இது பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்துல 2 பேருக்கு சேர்த்தி, பெரிய விராட்டியாருக்கும் நம்பெருமாளுக்கும் சேர்த்தி பங்குனி உத்தரம் 364 நாளும் தாயார் சன்னதி தனி. தாயார் தனியா எழுந்துள்ளிருப்பார். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் தனியா எழுந்துள்ளிருக்கார். ஆனா பங்குனி உத்தர நட்சத்திரம் வந்தா மகோத்சவம். அன்னைக்கு பகல் ஒரு 1:30 மணி வாக்கால 2 பேரும் சேர்த்தியில எழுந்துள்ளுவா. அதுக்கப்புறம் ராத்திரி 18 தடவை திருமஞ்சனம் நடக்கும். கார்த்தால பிரியாவிடை பெற்றுக்கொண்டு பெருமாள் கோரதம்ங்கிற திருத்தேர் கண்டருளுவதற்காக எழுவார். அன்னைக்கு தான் சரியான நாள்னு ராமானுஜர் முடிவெடுத்தார். இன்னைக்கு ஒரு நாள் தான் இவனை பிடிக்கணும், மற்ற நாள்லாம் இவர் யாரு சொல்றபடியும் கேட்க மாட்டார், ஒத்தர் பிடிக்க அடங்க மாட்டார். இன்னைக்குன்னா இவளுக்கு பக்கத்துல எழுந்து இருக்காரோ இல்லையோ. அதனால முதல்ல லட்சுமியின் இடத்துல வந்து சரணாதி பண்ணிட்டு என்ன வேணும்னு கேட்டாள். அடுத்தது அவர் திருவடிகளை பற்ற போகிறேன், அதற்கு நிஷ்ட வேணும். உபாயமா பெருமானை பற்றுவதில் அடியேனுக்கு நிஷ்டை அருள வேண்டும். சரி, கொடுத்தோம் என்று மகாலட்சுமி சொல்ல, அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்சே, அனைத்தும் நீர் கேட்டதெல்லாம் கொடுத்தோம். அடுத்தது மகாலட்சுமியை தாண்டி பெருமானிடத்துல போய் ஸ்ரீமன் நாராயண தொத் பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே. அப்புறம் அவனை பிடிச்ச பிற்பாடு அவளே கொடுத்துட்டார். சுவாமி, இனிமே நான் எங்க தடுக்க போகிறோம் என்று பிராட்டி புருஷகாரம் பண்ண நம் குற்றங்களை எல்லாம் பெருமாள் காணாமல் அவள் புருஷகாரம் பண்ணினதே காரணமாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனாலதான் பெருமாள் நின்றுட்டு இருக்கார். பக்கத்துல பிராட்டி ஸ்ரீரங்கநாச்சியார் அமர்ந்த திருக்கோலம். சிவஸ்ரீகள் இல்லையா, அமர்ந்துதான் ஸ்ரீரங்கநாச்சியார், நின்னுட திருக்கோலம் தான் நம்பெருமாள். அப்படின்னாலே தெரியும் அமர்ந்து இருக்கிறவா ஆணையிட போறா, நின்று இருக்கிறவா வேலை பார்க்க போறான்னு அர்த்தம். யார் உட்கார்ந்து இருக்காளோ முதல்ல கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு புகைப்படம் எடுப்பா. அந்த நாள்ல எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம். அதுல சில இடத்துல நாற்காலியிலே ஆண் உட்கார்ந்து இருப்பார், பெண் நின்று இருப்பார். வேற சில இடத்துல அவளை உட்காந்துட்டு ஆண் நின்று இருப்பார். அந்த படம் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ அந்த படம் எப்படி எடுத்துட்டு இருக்காளோ அதுக்கு தகுந்துதான் வாழ்க்கை. அந்த படத்துல சிறந்த படம் எது? ஸ்ரீரங்கநாச்சியார் உட்காந்து நம்பெருமாள் நிக்கிறதுதான். அதை சொல்ல வந்தேன். இப்போ மற்ற யார பத்தியும் இப்ப நமக்கு கவலை இல்லை. ஸ்ரீரங்கநாச்சியார் அமர்ந்திருக்கிறாள், நம்பெருமாள் நின்று இருக்கார்னால் பிரார்த்திக்கிறதுல எல்லாம் தலை கட்டி கொடுக்க போறாரோ இல்லையோ. அன்னைக்கு ஒரு நாள் பண்ணின சரணாகதி நம்பெருமாள் ஆனந்தமா கொடுத்தேன்னு விட்டார். ராமானுஷர் அத்தோட நிற்கலே. எனக்கு கொடுத்தது போராது, நம்ம சம்பந்திகள் அடைவிலும் யாரெல்லாம் நம்மோடு தொடர்பு கொண்டவர்களோ அனைவருக்கும் தேவரீர் கொடுக்க வேண்டும். பெருமாள் அதுவும் அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்சதே, நீர் கேட்டதெல்லாத்தையும் இப்போதே கொடுத்தோம். மிச்ச நாள் அடிய எங்க இருக்கணும்னு சுவாமி பிரார்த்தித்தார். சரணாகதி ஆயிடுத்து. தேவரீரும் தரேன்னு சொல்லிட்டீர், எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டீர். மிச்சம் இருக்கிற நாள் அடி எங்க கழிக்கணும்னால் துவயம் அர்த்தானுசந்தானேன சக யாவத் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. இந்த ஸ்ரீரங்கத்திலேயே துவய மகாமந்திரத்தை உச்சரித்து கொண்டே மீதம் இருக்கிற மொத்த நாள கழியும். நம் பெருமானும் பிராட்டியுமாக சேர்த்தியில் கைங்கரியம் பண்ணி கொண்டிரும் என்று பெருமாள் சொல்ல மேற்கொண்டு காலத்து கழிச்சான்னு சரித்தம். எதுக்கு சொன்னேன்னால், அப்ப பிராட்டியை பற்றி கொண்டு பெருமான் திருவடிகளை பத்துவது ரொம்ப முக்கியம். நிச்சயமா சரணாகதி பலிக்காமல் போகாது. அதுக்குதான் எப்போதும் அவ கூடவே இருக்கிறாள். உன்னே பார்க்கலாமே, ராவணன் பட்ட அபச்சாரத்தை விட காக்காசுரன் பண்ணின அபச்சாரம் அதிகம். ராவணன் பூமியோட பெயர்த்து தூக்கிட்டு போயிருக்கான், சிற வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஆனா காக்காசுரன் சித்திரகூடத்துல மந்தாகினி நதிக்கரையில ராமன் சயனிச்சு நிக்கிறச்சே சீத்தை முழிச்சுட்டு இருக்கா. அவருடைய திருமார்புல போய் அழகால கொத்திருக்கான், ரத்தம் துளித்தது. அப்புறம்தான் ராமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கார். அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்னழைப்ப 3 லோகத்திலையும் ஓடிட்டு காக்காசுரன் மறுபடியும் ராமன் திருவடியில வந்து விடுறார். அப்பவும் பக்கத்துல இருக்கிற சீதை தான் அவன் தலையை பிடிச்சு திருப்பி ராமன் திருவடியில படுகிறாப்புல வைக்க, அப்போதே கொண்டிருக்க வேண்டிய காக்கையை ராமன் ரட்சித்தான். வதார்கமபி காக்குஸ்தா கிருபையா கரியபாலயது. ஆனா ராவணனுக்கு தலை படுத்தேன், காக்கைக்கு தலை தப்பிச்சதேன்னா, இங்கு பக்கத்தில் சீதை இருந்தால் தப்பித்தது. அங்க அருகில் மகாலட்சுமி இல்லை, இறந்தே போனார். ஆனால் இவள் சந்நிதியும் இவள் அசந்நிதியும்னு பிளலோகாச்சாரியர் சாதிக்கிறார். காகன் தலை வெத்தது இவள் சந்நிதியாலே, ராவணன் தலமாண்டு போனான் இவள் அசந்நிதியாலே. அப்ப அந்த லக்ஷ்மி இருக்கிறது எவ்வளவு முக்கியமாயிடுறது. லக்ஷ்மியா சக, லக்ஷ்மியோட கூடித்தான் பெருமாள் எப்போதும் ரட்சிக்கிறார்.
பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறரடிகள் நம்மாழ்வாருடைய பாசன். காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான், ரட்சிக்கிறவர் பெருமாள். யாரோட எப்ப சேர்ந்து ரட்சிப்பார்னா, காப்பான் உயிர்கள் காப்பான், எப்போதும் உயிர்கள் காப்பான், கோலத் திருமாமகளோடு உன்னை கூடாதே. திருமாமகள் நாச்சியாரோட சேர்ந்துதான் பெருமாள் ரட்சிக்கிறார். நம்ம பாபத்தை மன்னிக்கிறதுக்கு அவதான், நம்ம அவனோட சேர்த்து வைக்கிறதுக்கு அவதான், அவன் கருணையை கிளப்பி விடுறதுக்கு அவதான், நாம கைங்கரியம் பண்ணும்போது அதை நன்னா வளர்த்து ஆனந்தமா ஏத்துக்கிறதுக்கு அவதான். ஆக பல விதத்திலும் அவள் கூட இருந்துதான் நடக்கிறதுன்றதுதான் சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு பேர் வைத்தார்கள். விஷ்ணு தனித்தல்லன், ஸ்ரீ தனித்தள்ளல். ஸ்ரீயும் விஷ்ணுவும் சேர்ந்து நாம பற்றுகிறோம் இல்லையோ, அதனாலதான் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீ மகாவிஷ்ணு, திருமால், லக்ஷ்மிநாதன், லக்ஷ்மிபதி, ஸ்ரீவல்லபன், ஸ்ரீயப்பதி, எத்தனை திருநாமங்கள். இத்தனை ஸ்ரீ முன்னாடி, அப்புறம் தானே அவர் வரார். இது எல்லாருக்கும் ஒரு குறை. அது என்ன, பெண்களுடைய பேருக்கு பின்னாடி ஆணோட பேரை போடணுமா? அது அடிமைத்தனத்துக்கு ரொம்ப பரகூராப்பல் இருக்கு, அதனால வேண்டாம், பெண்ணோட பேர் மட்டும் இருக்கட்டும்னா. இதுல என்ன குறை? பின்னாடி தானே ஆணோட பேரை போட சொல்ற, முன்னாடியே போட சொன்னப்ப யாரானு முன்னாடி வச்சுட்டு நியாயமா பார்த்தா ஆண்கள் புகார் பண்ணணும். ஒரு பெண்ணோட பேருக்கு பின்னாடி எங்க பேர் வரணுமான், அப்படி ஒத்துருமே சொல்ல காணப்ப. அப்ப பின்னாடி வர்றத போனா போறதுன்னு விட்டுடணும். யாரானு முன்னாடி நடந்தா தானே சிரமப்படணும். இப்ப பெருமாளே அப்படி ஒத்துருக்காரு. திரு முன்னாடி, மால் பின்னால், ஸ்ரீ முன்னால், நாராயணன் பின்னால், ஸ்ரீ முன்னால், விஷ்ணு பின்னால், லக்ஷ்மி முன்னால், பதி பின்னால். அதுல என்ன குறை? இப்போ இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சன்னதி இருக்கே, புறப்பாடு நடக்கிறது பாருங்க. 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டால் ஆண்டாள் பல்லக்கு முன்னாடி போகும், பெருமாள் பல்லக்கு பின்னாடி வரும். ரங்கமன்னார் பல்லக்கு தான் பின்னாடி இருக்கும், ஆண்டாள் பல்லக்கு முன்னாடி போகும். இப்பவும் அத போல பெண்களோ ஆண்களோ இங்க நடந்தாலும் நாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்காரான்னு சொல்லுண்டுவா. இப்ப முன்னாடி பெண் நடக்கிறாரே, பின்னாடி ஆண் நடக்கிறாரேனால் பிரமாணம் இருக்கு. நாங்க வெறுமை பண்ணல, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் சேவிச்சுங்க. அப்ப பிராட்டியும் பெருமாளும் அப்படித்தான் இருக்காருனால் ஒத்தருக்கொத்தர் போட்டியிட்டு கொண்டு ரட்சிக்கிறார்கள் அர்த்தம். அவன் என்ன அறிவான்கிறது அவனுக்கு தெரியும், அவன் என்ன அறிவான்கிறது அவளுக்கு தெரியும். இப்படி 2 பேரும் சேர்ந்து அமிர்தமதன காலத்தில் ரட்சித்தது. லக்ஷ்மி கல்யாணத்தோட எழுந்துருளி இருந்தது தரிசித்தோம். பட்யத்தே ஏஷு சைவேஷா கிரகேஷு ஸ்ரீ கதா முனே அலக்ஷ்மீஹி கலஹாதாரா நதேஷ்வாஸ்தே கதாச்சன. இப்ப மைத்திரேயருக்கு கதையை சொல்லி முடிக்கிறார். இந்த லக்ஷ்மி உற்பத்தியாகி அமிர்தம் உற்பத்தியாகி கொண்ட சரித்திரத்தை, இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் தம் வீட்டில் படிக்கிறானோ அவன் வீட்டில் அலக்ஷ்மி இருக்காது, லக்ஷ்மி தான் இருப்பாள். அவன் வீட்டில் ஒரு நாள் அலக்ஷ்மி இருக்காது. அலக்ஷ்மீர் நஷ்யத்தேன்னு பிரார்த்திக்கிற மொழியோ, தேவி தேவரீர் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய அலக்ஷ்மி எல்லாம் போக்கி கொடுக்க வேணும்னு ஸ்ரீசூக்தத்துல பிரார்த்திக்கிறோம். ஏதத்தே கதிதம் சர்வம் என்மாம் துவம் பரிபிருச்சசி க்ஷீராப்தௌ ஸ்ரீத்யதா ஜாதா பூர்வம் பிருகுசுதா சதி. பிருகுவனுடைய பெண்ணாக பிறந்தவளே க்ஷீராப்தியில பிறந்தாள். நீர் கேட்டீர், சரித்திரம் எல்லாம் சொல்லிட்டேன், இப்ப திருப்தி தானே? இதுதான் க்ஷீராப்தி மதனம் சரித்திரம், இதுதான் லக்ஷ்மி உற்பத்தியான சரித்திரம்ங்கிறதே. அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு சரித்திரம் தொடரணும் இல்லையும். எங்க விட்டுருக்கோம்? பகவான் பிரம்மாவை படைத்தார், பிரம்மாவுக்கு குழந்தைகள் பிறந்தா. அதுல சுவாயம்புவ மனு மூத்தவர். சுவாயம்புவ மனுவுக்கு பிரியவ்ரதன் உத்தானபாதன் 2 மகன்கள் பிறந்தார்கள். ஆகூதி பிரசூதின்னு 2 பெண்கள் பிறந்தார்கள். அதுல இப்ப பிரியவ்ரத சரித்திரம் உத்தானபாத சரித்திரம் சொல்ல போறார். அதுல உத்தானபாதனுடைய மகன் துருவ மகாராஜா. அந்த துருவன பத்திர சரித்திரம் தான் இப்ப பார்க்க போறோம். பிரியவ்ரத உத்தானபாதோ மனோஸ்வயம்புவஸ்யது த்வௌ புத்ரௌ சுமஹத் வீர்யௌ தர்மஜ்ஞௌ கதிதௌ தவ தயோர் உத்தானபாதஸ்ய சுருச்சியாம் உத்தம சுதஹ. உத்தானபாதனுக்கு 2 மனைவியர். சுருச்சின்னு ஒருத்திக்கு பெயர், சுனீதின்னு ஒருத்தருக்கு பெயர். சுனீதியினுடைய மகன் துருவன், சுருச்சியினுடைய மகன் உத்தமன். இந்த 2 பேரை பத்தி சொல்றார். சுரிச்யாம் உத்தம சுதா சுனீதிர் நாமயா ராஜ்ஞா தஸ்யாசீன் மகிஷி த்விஜ கிரியதே கிம்பிருதா வத்ச மகானேஷ மகோரதா மனோரதா அன்ன ஸ்திரீ கர்ப்பஜாத்தேன ஹசம்பூய மமோதரே. 2 குழந்தைகளும் தகப்பனார் ராஜாவோட விளையாடிட்டு இருக்கா. அப்ப உத்தமன் ராஜாவோட மடியில உட்காந்து தொகைச்சு விளையாடிட்டு இருக்கா. துருவனு ஏறி உட்கார்ந்து பார்த்தா, அல்ல துருவன் ஒருத்திக்கு பிள்ளை, உத்தமன் மற்றொருத்திக்கு பிள்ளை. அந்த சுருச்சி வந்து துருவனை தடுக்கிறா. உனக்கு இந்த தந்தையோட மடி கிடையாது, என் வயத்துல பிறந்திருந்தா தான் தந்தையோட மடி உனக்கு உண்டு, உனக்கு அது யோகியதை இல்லை, இறங்கு அப்படின்னு சின்ன குழந்தைன்னு பார்க்காம தள்ளுட்டா.
அவனுக்கு அடிபட்ட பாம்ப போல குழந்தைக்கு ரோஷம். நேர ஓடி தன் தாயிடத்தில் போனான். என்ன நம்ம மாற்றாந்தா இதை போல என்ன ஏறக்கூடாதுன்னு சொல்றா? உன் வயிற்றுல பிறந்திருந்தா தந்தையார் மடி கிடையாதா என்று கேட்டு, இல்லே, இந்த ராஜ்யத்துல அப்படிதான் உங்க தப்பனார் ஏற்படுத்தி வச்சிருக்கார், நான் என்ன செய்வேன்? பிள்ளாய், அதுக்குன்னு கோபப்படாதே. சின்ன வயசுல மான அவமானம் கூடாது, கோபம் கூடாது, விட்டுடு. பிள்ளை கேட்கறதா இல்ல, இதை எப்படி என் தந்தை மடியை அடைய வேண்டுமோ வழி சொல்லு தாயே. அவ பதில் சொன்னா, உங்க மாற்றாந்தாய் 2 விஷயம் சொல்லிருக்கா. ஒண்ணு, என் வயிற்றில் பிறந்தால் தான் தந்தமடி கிடைக்கும்னு சொன்னாள். அதுக்கு அந்த மாற்றாந்தாய் என்ன சொல்லிட்டா, காட்டுக்கு போய் பெருமாளை குறித்து தபஸ் பண்ணு, தபஸ் பண்ணி என் வயத்துல பிறக்கணும்னு வரங்கேளு, பிறந்து அப்பா மடியில ஏறி உட்கார். இத அவ சொல்லி கொடுக்குறது. இந்த விஷயத்த அப்படியே பிள்ளை வந்து தன்னுடைய தாயின் இடத்துல சொன்னான். அவ பதில் சொன்னா, 2ல 1 சரியா சொல்லியிருக்கா, 1 தப்பா சொல்லிட்டா. பகவான தியானம் பண்ணு, தபஸ் பண்ணுன்னு சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் அவன் மடியே கிடைச்சிருமே, இவன் மடி எதுக்கு உனக்கு பிள்ளாய்? இந்த தகப்பனாருடைய மடி உனக்கு வேண்டாம், இந்த பெண்ணுடைய கர்ப்பம் உனக்கு வேண்டாம். அவனை தியானிச்சியானா கர்ப்ப வாசமே இருக்க போறது இல்லையே. அதை போய் பிரார்த்தி போ. என்ன அவளு சொல்லிட்டா, பிள்ளைய சொல்லி பார்த்தா கேட்கல. பிள்ளை கோவமா இருக்கான்னு தெரிஞ்சுட்டா, காட்டுக்கு போ, எப்படி தெரியுமோ ரிஷிகளை கேட்டுக்கோ, எப்படி தபஸ் பண்ணணுமோ பண்ணு, நான் இப்ப அந்த பெருமாளை பார்த்து வரம் வாங்கணுங்கிறான். அதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா ரிஷிகள் தபஸ் பண்ணி அந்த பகவான் கிடைக்கல. உனக்கு கிடைக்க போறாரா? முயற்சி பண் பிள்ளாய். நான் தடுக்கல. 4-5 வயசு குழந்தை அடிப்பட்ட வேகம் பாம்படி போல ஓடினார். வழியில நாரதர் பார்த்து தடுக்கிறார். பிள்ளாய், எங்கு வேகமா போறே? என்ன ஒரே கோபமா போறாப்புல இருக்கு? எனக்கு ரொம்ப கோபம், இப்பவே நான் காட்டுக்கு போகணும். மந்திரம் ஏதான் இருந்தா சொல்லும். அந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை பார்த்தாகணும். மந்திரம் தந்திரம் எல்லாம் உனக்கு அப்புறம் கத்து கொடுக்குறேன். சின்ன குழந்தை, உனக்கு என்ன கோபம்? நடந்த சரித்திரத்தை பிள்ளை சொன்னான். அவர் ரொம்ப நிதானமா உபதேசிக்க ஆரம்பிச்சார். அதெல்லாம் வச்சுக்காதே, மான அவமானத்தை சமமா எடுத்துக்கணும். பிள்ளை நன்னா கேட்டுனுட்டு விழுந்து சேவிச்சு, நீர் சொல்றதெல்லாம் சரி, உங்ககிட்ட எனக்கு மதிப்பு இருக்கு, ஆனா இப்ப நீர் சொல்றத அடிய கேட்கிற நிலைமையில இல்ல. நான் காட்டுக்கு போகணும், மந்திரத்தை தெரியுமா நான் சொல்லும், இல்ல வழிவிடும் என்ன அவரிடத்திலேயே சொல்லிட்டா. சரி, கவலைப்படாதே, உங்ககிட்ட உறுதி இருக்கான்னு பார்க்கத்தான் பரீட்சை பண்ணேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று 12 எழுத்து மந்திரத்தை உபதேசித்தார். நாரதர் கொடுத்தார். உடனே 7 ரிஷிகளும் கூடினார்கள். ஒத்தொத்தர் குழந்தைக்கு ஒன்னொன்னு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாகமர்த்தம் அபீப்சாமி நராஜ்யம் திஜசத்தமாக தஸ்தானம் ஏகமிச்சாமி புக்தம் நான்யேன யத்புரா. இந்த குழந்தைய பார்த்து ஒருத்தருக்கும் கேட்கிறார், நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், உயர்ந்த இந்திர பதவி கிட்டும் துருவனே போறியான்னார். வேண்டாம்னுட்டான். உயர்ந்த சொத்து குபேர பதவி கிடைக்கும் போறியான்னார். வேண்டாம்னுட்டான். மறுபிறவி இல்லாத கைவல்ய மோட்சம் கிடைக்கும் போறையான்னுட்டான். வேண்டான்னுட்டான். நீங்க சொல்ற எந்த வரமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்ப பெருமாளை கண் முன்னாடி சேவிக்கணும். இதுக்கு உங்க யாருக்கான வழி தெரியும்னா சொல்லுங்க. அவ பார்த்தா, இதுக்கு தான் நாங்களே ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கிடைக்கல. சரி, நீயாவது பண்ணு, ஒன்ன சாக்கு வச்சு நம்மளும் சேவிச்சுடலாம் இல்லையோ. ஒரு பாகவதனுக்கு சேவை சாய்ச்சா நமக்கும் கிடைச்சிட்டு போறது. அதனால அவருடைய நிழல்ல ஒட்டிண்டு போறதுக்கு வழி பார்க்கணும். இப்போ ரிஷிகளும் புரிந்து கொண்டு முதல் மரீச்சி ரிஷி சொல்றார், அனாராதித கோவிந்தை நரைஸ்தானம் நிருபாத்மஜ நகி சம்பிராப்யதே சிரேஷ்டம் தஸ்மாத் ஆராதய அச்சுதம். அச்சுதனை ஆராதிப்பாய், அவன் நழுவ விடாதவர், ஒரு நாளும் உன்னை கைவிட்டுட மாட்டார். நன்னா ஆராதிப்பாய், பெருமாள் சேவை சாதிப்பார். அத்ரி சொல்றார், பரஸ்பராணாம் புருஷோ யஸ்ய துஷ்டோ ஜனார்தனா ச பிராப்னோத்யக்ஷயம் ஸ்தானம் ஏதத் சத்தியம் பிரயோதிதம். யார் பெருமான குறித்து தபஸ் பண்ணுகிறானோ, யார் ஜனார்தனுக்கு பிரீத்தி ஏற்படுத்துகிறானோ, அவன் அவனுடைய ஸ்தானத்தை அடைகிறான். உறுதி போய்ச்சை. அங்கிரா சொன்னார், சர்வமேதது அச்சுதஸ்ய அவ்யயாத்மனா தம் ஆராதய கோவிந்தம் ஸ்தானமக்ரியம் யதீச்சசி. எந்த கோவிந்த ஸ்தானத்தை எதிர்பார்க்கிறாயோ அந்த அச்சுதனையே வணங்கு போ. புலஸ்தியர் சொன்னார், தம் ஆராத்திய ஹரிம் யாதி முக்திமப்யதி துர்லபம். ரொம்ப துர்லபமான முக்தியை அடையலாம். ஹரியை போய் வணங்கு. ஹரிர் ஹரதி பாபானி, பாபங்களை எல்லாம் அபகரிக்க கூடிய ஹரி. புலஹர் சொல்றார், பிராப யஜ்ஞபதிம் விஷ்ணும் தம் ஆராதய சுப்ரதா. யஜ்ஞபதியான விஷ்ணு, யாக யஜ்ஞங்கள் உனக்கு பண்ண தெரியாது பிள்ளாய், சாஸ்திரத்தை நீ இன்னும் அதிகரிக்கவே இல்லை, ஆனா அது அத்தனையும் விட்டு பெருமான தியானி, அவர் உன்னிடத்துல வருவார். கிரத்து சொல்றார், யோ யஜ்ஞ புருஷோ யஜ்ஞ யஜ்ஞேஷ பரமம் புமான் தஸ்மின் துஷ்டே யதப்ராப்யம் கிம் ததஸ்தி ஜனார்தனே. எதுதான் லோகத்தில் அவரை பற்றினால் கிட்டாது? சகல பலப்பிரதோகி விஷ்ணு. நீயும் அந்த பெருமான பலத்தை பிரார்த்தி, உனக்கும் கிடைக்கும். கடைசியா வசிஷ்டர் சொல்லி பூர்த்தி பண்றார், பிராப்னோத்யாராதிதே விஷ்ணு மனசா யத்யதிச்சசி திரைலோக்கியாந்தர்கதம் ஸ்தானம் கிமு வத்சோத்தமோத்தமம். திரைலோக்கிய ஸ்தானம் உனக்கு வேண்டாம், சப்தலோக ஸ்தானம் வேண்டாம், அது அத்தனையும் தாண்டின அதோக்ஷஜனுடைய ஸ்தானம் உனக்கு கிடைக்கும். அவனையே பிரார்த்திப்பாய்.
எல்லாரிடத்திலையும் நல்ல வார்த்தையை பெற்றுக்கொண்டான், புறப்பட்டான். நேர காட்டுக்கு போய் இவர் நாரதர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை வச்சே பேச ஆரம்பிக்கிறான். ராஜபுத்திர யதா விஷ்ணோஹோ ஆராதன பரைர் நரைஹி காரியம் ஆராதனம் தன்ன யதாவத் சோதுமர்கசி பாஹ்ய அர்த்தாது அகிலாது சித்தம் தியாஜயேத் பிரதமம் நரஹ. கிளம்பரச்சே ரிஷிகள் சொல்லி கொடுத்து அனுப்புறா. எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்றேன் பிள்ளாய், கேட்டுக்கோ.